அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் தொடர்படியாக இஸ்லாமிய உண்மை சம்பவங்களை நாம் பார்த்து வரோம். நபி அவர்கள் சொன்ன உண்மை சம்பவத்தை பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தின் அரசி ஆசியா அம்மாள் என்ற அந்த சம்பவத்துக்கு கீழே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் ஃபிரௌன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளன். யாரு? கொடுங்கோல் ஆட்சியாளன். ரொம்ப கொடுமை அடிப்பான், மக்களை எல்லாம் அநியாயமான முறையில் கொன்று இருக்கிறான் என்று நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபிரௌனுடைய மனைவி தான் ஆசியா அம்மாள். அவங்க யாருடைய மனைவி? ஃபிரௌனுடைய மனைவி. யாரு? ஆசியா அம்மாள் அவங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆசியா அம்மாள் அவங்கள ஃபிரௌன் தன்னுடைய மனைவியை கொடுமடிக்கிறான். எப்படி கொடுமடிக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி, அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஃபிரௌன் இப்ப கொடுமடிக்கிறான். என்ன செய்யறான்? ஃபிரௌன் கொடுமடிக்கிறான். என்ன பண்றான்னு சொன்னா, இந்த சம்பவம் வருது பாருங்க. ஃபிரௌன் என்ன பண்றான்னா, அவங்களுடைய மனைவி அந்த ஆசியா இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய காலையும் கையையும் 4 சங்கிலியால கட்டி போடுறான். 4 சங்கிலியால நல்லா இணைச்சி நல்லா கடுமையா கட்டி போடுறான். எத்தனை சங்கிலியால? 4 சங்கிலியால யார கட்டி போடுறான்? தன்னுடைய மனைவியான ஆசியா அம்மையா அவங்கள 4 சங்கிலியால ஃபிரௌன் கட்டி போடுறான். கட்டி போட்டுட்டு அப்படியே விடல. கட்டி போட்டுட்டு என்ன செய்வானா, நல்ல சுடு மண்ணு, நல்ல வெயில் அடிக்கும் போது மண்ணுல போய் நிக்க முடியுமா? எவ்வளவு சூடா இருக்கும். வெறுங்கால போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாதுல்ல. அப்படிப்பட்ட நல்ல சூடா இருக்கக்கூடிய அந்த மணல்ல கொண்டு போய் அவங்கள நிக்க வைப்பான். எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்போ அங்க நிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம காவலாளிகள்லாம் இருப்பாங்க. காவலாளிகள் நின்று அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிக்கிறாங்களா, எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காவலாளிலாம் போன பிறகு, காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போன பிறகு மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹுடைய படைப்பான ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள், அவங்க தன்னுடைய ரெக்கையை விரிச்சு ஆசியா அம்மாவுக்கு நிழல் கொடுப்பாங்க. எல்லாரும் போன பிறகு யார் நிழல் கொடுப்பா? மலக்குகள். அல்லாஹ்வுடைய மலக்குகள் என்ன செய்வாங்க? ஆசியா அம்மாவுக்கு நிழல் கொடுப்பாங்க. அப்படி தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு, அவங்க ரெக்கை ரொம்ப பெரிய ரெக்கையா இருக்கும். ரெக்கை எப்படி இருக்கும்? பெரிய ரெக்கையா இருக்கும். அந்த ரெக்கைகளை அப்படியே விரிச்சு என்ன செய்வாங்கன்னா நிழல் கொடுப்பாங்க. ஆசியா அம்மாவுக்கு என்ன செய்வாங்க? நிழல் கொடுப்பாங்க. ஏன்னா வெயில்ல நிக்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டு வெயில்ல நிக்கிறாங்கல்ல, எவ்வளவு கஷ்டம். அப்படி வெயில்ல நிக்கிறப்ப அந்த காவலாளிலாம் போன பிறகு மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ரெக்கையால அந்த வெயில நிற்கும் போது ஆசியா அம்மாவுக்கு அவங்க நிழல் கொடுப்பாங்க. ரெக்கையை விரிச்சு என்ன செய்வாங்க? நிழல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆசியா அம்மா ஒரு துவா செய்வாங்க. எல்லாம் கவனமாக கேளுங்க. அவங்க ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்கன்னு சொன்னால் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவங்க என்ன துவா செய்வாங்கன்னா, ரப்பி பினிலி இந்தக, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, எனது இரட்சகனே, என்னை படைத்த இறைவனே, அல்லாஹ்வே, எனக்காக வேண்டி உன்னிடத்துல அந்த சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா. சொர்க்கத்துல என்ன வேணும்? எனக்கு ஒரு வீடு வேணும். என்ன செய்ய? எனக்கு சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கட்டித்தா யா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்பாங்க. துவா கேட்டுட்டு அடுத்து தொடர்ந்து கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டும், இந்த ஃபிரௌனுடைய இந்த கொடுமையை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடு, அநியாயக்கார மக்கள்கிட்ட இருந்து என்னைய பாதுகாரு அப்படின்னு யார் துவா கேட்பா? ஆசியா அம்மா அவங்க என்ன செய்வாங்க? துவா கேட்பாங்க. இப்போ துவா கேட்கிறப்ப அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டி அவ்வளவு கொடுமடிக்கப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல எனக்காக யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தான் படுறேன், எனக்காக யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல நீ வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்துல எனக்காக ஒரு வீடு கட்டித்தா யா அல்லாஹ், எனக்காக எனக்கு ஒரு என்ன வேணும்? எனக்கு
வீடு கட்டித்தாயா அல்லா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இந்த ஃபிரௌனோட கொடுமையிலிருந்து இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்துடையா அல்லா அப்படின்னு துவா கேட்பாங்க. கேட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்படி கேட்ட பிறகு ஆசியாமாக்கு அல்லாஹ் வந்து காமிப்பானா, ஆசியாமா அவங்களை சந்தோஷப்படுத்துற விதமா சொர்க்கத்துல அவங்களுக்காக ஒரு வீடு இருக்கா இல்லையா, சொர்க்கத்துல அவங்களுக்காக அல்லாஹ் ஒரு வீடு வச்சிருக்கான், பெரிய மாளிகை வச்சிருக்கான், பெரிய மாளிகை, பெரிய கோட்டை எல்லாம் வச்சிருக்கான் ஆசியாமாக்காக வேண்டி. அந்த கோட்டையை அந்த மாளிகையை காமிப்பான் அல்லாஹ். பாருங்க உங்களுக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன், வீடு வச்சிருக்கிறேன், சொர்க்கத்துல என்ன இருக்கு, உங்களுக்காக வீடு இருக்குது அப்படின்னு நல்லா காமிப்பான். அதை பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் அவங்களுக்கு ஒரு கொடுமையாகவே தெரியாது. அப்போ இந்த விஷயத்திலிருந்து சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. யார் என்ன கொடுமை அடிச்சாலும் அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்கணும். ஒருத்தர் வந்து சொல்றாரு அல்லாஹ் அவனை வணங்கக்கூடாதுங்கிறார், நீங்க என்ன செய்வீங்க, தொழுகாதீங்க பாரு, நீங்க என்ன செய்வீங்க, தொழுவீங்களா மாட்டீங்களா? தொழுகணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும், தொழுகணும். அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நாம விட்டு விடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யவே கூடாது. அப்படி செய்யாம நம்ம உறுதியா இருந்தோம்னு வைங்க, உறுதியா அல்லாஹ்வை வணங்குறதுல, அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை சரியா செய்யறதுல, குர்ஆன் ஓதுறதுல, அதே மாதிரி அல்லாஹ்வை வந்து பள்ளியில போய் தொழுகிறதுல, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பான். பாதுகாக்கிறது மட்டுமல்ல, சொர்க்கத்துல நமக்கு என்ன கொடுப்பான், பெரிய வீடு கொடுப்பான். என்ன கொடுப்பான், பெரிய வீடு கொடுப்பான். அந்த வீடுலாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா, வேணுமா வேணாமா? சொர்க்கத்துல வீடு வேணும்னா என்ன செய்யணும், அல்லாஹ்வை ஓதணும், கரெக்டா தொழுகணும், அல்லாஹ்வை உறுதியா நம்பணும். கேட்டா யார்கிட்ட மட்டும் தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை நாம விட்டு விடவே கூடாது. புரியுதா? அப்ப நம்ம உறுதியா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட கேட்போமா? உறுதியா யார்கிட்ட கேட்போம், அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான், கொடுப்பான். அதனால நாமளும் தொழுகணும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் என்ன செய்யணும், தொழுக சொல்லணும். நாமளும் குர்ஆன் ஓதணும், வீட்டில் இருக்கிறவங்களையும் குர்ஆனு ஓத சொல்லணும். புரியுதா? இந்த செய்தி எங்க வருதுன்னா, இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்னத் அபி யாலா, முஸ்னத் அபி யாலா அப்படிங்கிற புத்தகத்துல 6431 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. முஸ்னத் அபி யாலா அப்படிங்கிற ஹதீஸ் புத்தகத்துல 6431 ஹதீஸ் அதுவா பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி அஸ்ஸஹீஹா அப்படிங்கிற புத்தகத்திலையும் 2508 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சரியா? இது ஆசியா அம்மா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த சம்பவம் என்ன செய்யுது, நமக்கு காமிக்குது. அதனால நம்ம உறுதியா இருப்போம், அல்லாஹ் ஒரு போதும் நம்ம விடாம உறுதியா அவனை பின்பற்றுவோம், அல்லாஹுக்கு நம்ம வணக்கங்கள் செலுத்துவோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். நாளைக்கு மறுமையிலையும் பெரிய வீடை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துல தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.